கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்களோ அதையே நாங்க செய்யறோம் அப்படி சொன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறீர்கள். உங்களுக்குள்ளே சுயம் வந்து விட்டது, உங்களுக்குள்ளே பணாசை வந்து விட்டது, உங்களுக்குள்ளே பதவி பெருமை வந்து விட்டது. நீங்கள் தேவ சித்தத்தை செய்யவில்லை. உலகத்துல வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்துல நான் தேவ சித்தத்தையும் தேவ விருப்பத்தையும் செய்தால் யுக யுகமாய் நான் அவரோடு வாழ போகிறேன். நான் இயேசுகிட்ட அன்பு கூறுறேன், பணத்தை கொடுத்துட்டேன் சரியா போச்சு. நான் இயேசுகிட்ட அன்பு கூறுறேன், கையை கொடுத்துட்டேன் சரியா போச்சு. நான் இயேசுகிட்ட அன்பு கூறுறேன், என் வீட்டு எழுதி கொடுத்தேன் சரியா போச்சு. பிரயோஜனம். அவரிடத்தில் அன்பு கூறுவா என்றால் கற்பனை, கட்டளை, அது மேல ஒரு வாஞ்சை, அது மேல ஒரு தாகம், அது மேல ஒரு குதி. கட்டளை கட்டளை கட்டளை, கற்பனை கற்பனை, இயேசுவின் கற்பனையின் நான் கீழ்ப்படி. கட்டளை இருக்கா, கற்பனை இருக்கா, இந்த கற்பனையில நான் சரியா இருக்கேனா, அப்போ எந்த பிசாசும் எந்த பிரச்சனையும் தொடாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 128 சங்கீதம் 2 வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய பிரதானமான ஒரு நோக்கம். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கைகளின் பிரயாசத்தை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளியுமர். அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் தான் இந்த கூட்டத்தினுடைய மேன்மை. இந்த கூட்டத்திற்கு வருகிற பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். உங்கள் கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் கைகளின் வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஏசாயா 41 வசனத்தில், ஏசாயா 41:10, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவனுடைய பிள்ளைகளை கடந்த நாளில் சகாயம் பண்ணுவேன், ஃபேவர் பண்ணுவேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் தியானித்தோம். எப்படியெல்லாம் ஃபேவர் பண்ணுவார் என்று சொல்லி தாவீது வாழ்க்கையிலே சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலே கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமீன். பக்கத்தில் கண்டுபிடிச்சு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. வியாதியை கண்டு பயப்படாதீங்க, வியாபார தோல்வி கண்டு பயப்படாதீங்க. எதுக்குமே முடிவு இல்லை, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் கூட இருந்தால் நடக்கிற காரியங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் பெரிய ஒரு வெற்றி. இயேசு என் கூட இருக்கிறார். அகில சண்ட சராச்சரங்களை உண்டாக்கின கர்த்தர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என் கூட இருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு விசுவாசம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் இல்லையா, எனக்கு ஜீவனை கொடுத்தவர், எனக்கு குடும்பத்தை கொடுத்தவர், எனக்கு பெற்றோரை கொடுத்தவர், என்னை இந்த பட்டணத்தில் வாழ வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்து வந்தவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தவர் ஆபிரகாமோடு இருந்தார். அதனால தான் ஆபிரகாமை யாரும் துரத்த முடியல. நீ கானான் தேசத்துக்காரன், நீ அந்த நாட்டுக்காரன், ஓடுன்னு சொல்ல முடியல. ஆபிரகாம் போகிற இடத்துலலாம் தேவனுடைய அனுகூலம் இருந்தது. ஆமீன். அதனால கர்த்தர் நம்மோடு இருந்தார். வேதத்திலே ஒரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அதே 2 நாளாகமம் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. ஆண்டவர் இருந்தால் ஒரு மனிதனுக்குள்ள எந்த அளவு மேன்மை உண்டாகும் என்பதை குறித்து ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசபாத் ராஜாவானார். யார் ஸ்தானத்தில்? ஆசா ராஜாவுடைய மகன் தான் யோசபாத். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா முதல்ல ஆண்டவரை நன்றாக தேடினவர்.
ஆசா ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னு சொன்னா, தேவனை தேடாதவன் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கொடு. அப்படிப்பட்ட ஒரு ராஜா பிந்தின நாட்களில் தவறான நபர்களோடு ஐக்கியப்பட்டு மற்ற ராஜாவோடு, தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாவோடு ஐக்கியப்பட்டதுனால பிந்தின நாட்களில் ஆண்டவரை சார்ந்து போகாம கடைசி நாட்களிலே மனிதர்களையும் பரிகாரியும் சார்ந்து போனார் என்று அதை 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் இன்றைக்கு கர்த்தர் கூட இருந்தா என்ன ஆசீர்வாதம். அன்னைக்கு சொன்னார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னவர் தான் இந்த ஆசா ராஜா. ஆனா பிந்தின நாட்களிலே மற்ற ஜனங்கள், மற்ற ராஜாக்கள் இந்த ஆசா ராஜாவோடு இணைந்த பிற்பாடு பரிகாரியை பார்க்க ஆரம்பித்தார், தேவனை பார்க்க ஆரம்பிக்கவில்லை. அதனாலதான் அவர் கால்களிலே நோவு வந்து வியாதிப்பட்டு மரித்தார் என்று அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இப்போ அவர் இறந்த பிற்பாடு, மரித்த பிற்பாடு அவருடைய மகனாகிய யோசபாத் வருகிறார். வாசிங்க. இப்போ 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இன்றைக்கு நம்ம அதுதான் தியானிக்கிறோம். கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படுகிற காரியம் நடப்பதில்லை, நீ நினைக்கிற காரியத்தை நான் செய்ய விடுவதில்லை. ஏனென்றால் நான் உன்னை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, பிரச்சனையை கண்டு போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க, ஆண்டவர் நடத்தி தருவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. நான் நைட்டு இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ளே கர்த்தர் யோசபாத்தோடு, ஒரு மனுஷனோட ஆண்டவர் இருந்தால் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு நன்மை. பிரியமானவர்களே, என்ன நடந்தது நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அது 2 நாளாகவும் 17:4 வாசிக்கும் போது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி, தன் தகப்பன யாரு? ஆசா. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல். அல்ல, பாத்தீங்களா இங்க வித்தியாசம் வருகிறது. எப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரோ, அப்போ நீங்க இஸ்ரவேலுடைய செய்கை செய்ய மாட்டீங்க, தேவ சித்தத்தை செய்வீங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? பைபிள் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு என்று ஒரு செய்கை இருந்தது. இன்னைக்கு நம்ம பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு செய்கை இருக்கு, இருக்கா இல்லையா? சடங்காச்சாரம், தேவன் பிரியப்படாதது, தேவன் விரும்பாதது. தேவன் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் எந்த உருவத்தை நீ வைக்காதான் என்று சொல்லுகிறார். ஆனா நாம் கிறிஸ்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, கிறிஸ்தவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக தேவனை விட்டு விடுகிறோம். இந்த யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு? இஸ்ரவேலின் செய்கையின்படி செய்யல. நம்ம இஸ்ரவேல் 2 அரசாங்கம், ஒன்னு யூத அரசாங்கம், இன்னொன்று இஸ்ரவேல் அரசாங்கம். இவர் யூதாவுக்கு தான் ராஜா யோசபாத், இஸ்ரவேல் ராஜா வேற. நல்ல அதை தான் நம்ம பைபிள் நல்லா படிக்கணும் அப்படி சொல்றது. இஸ்ரவேலுக்கு ஒரே ராஜா கிடையாது, அதுல 2 ராஜா இருந்தாங்க. தாவீது பாருங்க, எருசலேமே அரசாண்டு இருப்பாரு, யூதாவே அரசாண்டு இருப்பாரு. இப்படி நீங்க பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிட முடியும். அப்பதான் இந்த பிளஸ்ஸிங்கை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா இதெல்லாம் நல்லா தரமா நம்ம படித்து அதுக்கு நேரம் கொடுத்து தேவனோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவன் பாருங்க, இஸ்ரவேலி செய்கையின்படி. இன்னைக்கு நம்ம பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், சபைக்கு வந்திருப்போம். இன்னும் பழைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், ரோமர்கள் என்ன பண்ணின, அதை தான் இன்னும் செஞ்சுட்டு இருப்போம். அவர் சொல்றாரு, நீ பரிகாரியை தேடாத, நானே உன் பரிகாரியும் பாரு, நீ எந்த பரிகாரத்தை பண்ணாதான் பாரு. நம்ம கிறிஸ்தவ வீட்டில் பாருங்க, இன்னும் பூசணிக்காய் இருக்கும், வெளியே எலுமிச்சம்பழம் இருக்கும். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கர்த்தரை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இஸ்ரவேலின் செய்கை. வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்கையின்படி செய்யல, கர்த்தருடைய வழியிலே நடந்தான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்க, செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி. எந்த மனிதன் கற்பனையை கை கொள்ளுகிறானோ, எந்த மனுஷி தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறானோ, அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு இருந்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னங்க ராஜாவாயாச்சு, இப்போ ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும்,
போர் சேவர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அவன் செய்யல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அவரை சந்தோஷப்படுத்தணும். ஹல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுங்க. அவன் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி செய்யல. ஏங்க அவரு இப்படிதாங்க செய்வார். காலில் கடை திறந்தவொடனே 2 நிமிஷம் அப்படி மௌனமா நிற்பாரு. அப்புறம் இங்க ஒன்று முத்தம் கொடுத்து அப்படி என்ன பண்ணுவாரு? ரோட்ல போற இடத்துலலாம் என்ன பண்ணுவாருங்க? செய்கை. அது செய்கை. வேதம் சொல்லுகிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எந்த இடத்துல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறாயோ, தேவன் நம் மத்தியில் இறங்க உண்மையிலவராயிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கையின்படி செய்யக்கூடாது. அவருடைய வேதம் சொல்லுது கற்பனையின்படி செய்யணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்களோ அதையே நாங்கள் செய்யறோம் அப்படி சொன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறீர்கள். உங்களுக்குள்ளே சுயம் வந்து விட்டது, உங்களுக்குள்ளே பணாசை வந்து விட்டது, உங்களுக்குள்ளே பதவி பெருமை வந்து விட்டது. நீங்கள் தேவ சித்தத்தை செய்யவில்லை. உலகத்தில் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் நான் தேவ சித்தத்தையும் தேவ விருப்பத்தையும் செய்தால் யுக யுகமாய் நான் அவரோடு வாழப் போகிறேன். இந்த பூமியில வாழ்கிற காலம் போயிடுச்சு. 45 வருஷம், 70 வருஷம் தான், இல்லை 80 தான் சொல்றாரு. இன்னும் 25 30 தான். 60% மேல நம்ம தாண்டி விட்டோம். ஆனால் நாம் எப்படி தேவனை தேடுகிறோம்? இந்த யோசபாத்தோடைய வெற்றிக்கு காரணமே என்ன என்று சொன்னால், அவன் செய்கையின்படி செய்யல, கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் 1 யோவான் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி எழுதுகிறார்கள். வாசிக்கலாம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. நான் இயேசுகிட்ட அன்பு கூறுறேன், பணத்தை கொடுத்துட்டேன், சரியா போச்சு. நான் இயேசுகிட்ட அன்பு கூறுறேன், கையை கொடுத்துட்டேன், சரியா போச்சு. நான் இயேசுகிட்ட அன்பு கூறுறேன், என் வீட்டை எழுதி கொடுத்தேன், சரியா போச்சு. ஓம் பிரயோஜனம். நீ அவரிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால் கற்பனை, கட்டளை, அது மேல ஒரு வாஞ்சை, அது மேல ஒரு தாகம், அது மேல ஒரு வெறி. கட்டளை கட்டளை கட்டளை, கற்பனை கற்பனை. இயேசுவின் கற்பனைக்கு நான் கீழ்ப்படிவேன். அதுதான் கிறிஸ்தவன். அந்த கட்டளை இருக்கா, கற்பனை இருக்கா, இந்த கற்பனையில நான் சரியா இருக்கேனா, அப்போ எந்த பிசாசும் எந்த பிரச்சனையும் உன்னை தொடாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு கொடுக்க வேண்டாயா. உன் சரீரம், உன் ட்ரெஸ், உன் ரத்தம், உன் பலி, ஒரு மண்ணாங்கட்டி அவருக்கு தேவையில்லை. கற்பனை. அவர் கற்பனை பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனை பாருங்க, ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. கற்பனையை பொறுத்து பேசும்போது உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அவரும் தெய்வம் அல்ல, அவர்தான். அதான் கற்பனை. பிரச்சனை வந்தவொடனே நம்ம எங்க ஓடுறோம், யார் யாரை தேடுறோம், என்னென்னமோ செய்யறோம், முறுமுறுக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அவர் சொல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வாசிங்க அடுத்த வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், 5ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாய். இதான் கற்பனை. கற்பனை என்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இந்த வீடத்துக்கு அங்க தூக்கி கேட்க வேண்டாம். முதுகுல எப்பவும் பெரிய ஒரு 500 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போக வேண்டாம். சிம்பிள். தேவங்கிட்ட முழு மனசோட அன்பு கூறணும். அது இல்லாதனால தான் அந்த ஆசீர்வாதம் இல்லை. இயேசு மேல முழு மனதோடு நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, நீங்க இயேசுவை எவ்வளவு வாஞ்சியா தேடி வருவீங்க தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவரோடு இருப்பீங்க தெரியுமா? ஏங்க அதுக்கு தாங்க ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனாரு, பழங்களை உருவாக்குனாரு.
அதை சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஏங்க இப்போ எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்படுது. ஏன் ஆதாமுக்கு முன்னாடி டாக்டரை படைச்சிருக்கலாம்ல? ஆதாமுக்கு உடம்பு சரியில்லாம வரும், யார் வேணும்? டாக்டர் வேணும், படைச்சிருக்கலாம்ல? இல்லை, அவருடைய லிஸ்டிலே அந்த கணக்கு கிடையாது. இவன் காலையில் எந்திரிக்கணும், என்னை துதிக்கணும், பழத்தை சாப்பிடணும், சும்மா இருக்கக்கூடாது, பண்படுத்தணும், வேலை செய்யணும், சாயங்காலம் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்படி தான் அவர் நினைச்சார். இவன் என்ன பண்ணா? பண்ணக்கூடாதல்ல. ஏது ஏங்க, நான் என்ன யோசிச்சேன்னா, 1000 மரம் இருக்கு. அவர் சொல்றாரு, நீ 999 மரத்தினுடைய கனியை பூசிக்காத, ஒரே ஒரு மரத்தை கனி மட்டும் பூசினா கஷ்டம். கரெக்டா? 1000 மரம் வச்சிருக்குது 10 ஏக்கர்ல. அந்த ஒரு மரம் கனி எங்கேயோ இருக்கு, அதை போய் பிடிக்கிறது. அவர் என்ன சொன்னாரு? தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனா ஒரே ஒண்ணை மட்டும். இது பாரமா? இது பாரமாங்க. அப்ப ஏன் மனுஷனுடைய அந்த கற்பனை, அவருடைய கட்டளையை அவன் மீறுகிறான்? நம்மகிட்டயே சொல்றாரு, பிசினஸ் பண்றனே உண்மையாரு, தாழ்மையாரு, கரெக்டாரு, பர்ஃபெக்டாரு, நான் இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஐயோ இது போயிடுமோ, ஏன் பயப்படுற? ஒய், எதுக்கு நீ பயப்படுற? நான் இருக்கிறேன், நான் தானே உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. நாமளும் நீங்களும் பயந்து 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 ஆவு ஆவு ஆவுன்னு சொல்லி ஏமாந்து போறோம். அவர் என்ன சொல்றார்? பயப்படாத, நான் உன் கூட. நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு? இது போயிடுமோ, வேலை போயிடுமோ, வராதோ? ஏங்க, உலகத்தை உண்டாக்கினவரே நம்ம ஆண்டவர் தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்குங்க பயப்படணும்? ஏன் சரத்தை குறித்து பயப்படணும்? ஏன் வியாதி குறித்து பயப்படணும்? ஏன் எதிர்காலத்தை குறித்து, ஏன் எதுக்கு நீங்க கவலைப்படணும்? எனக்கு வீடு இல்லை, எனக்கு அது இல்லை, ஏன் கவலைப்படணும்? அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கேன். இந்த ஒரு விசுவாசம் ஏன் நம்மளுக்கு வர மாட்டேது? அதனாலதான் நீங்க தேவன்ட்ட முழு மனதை என்ன பண்ண முடியல? வியாபாரி கூட்டம் அதெல்லாம் போய் காலையில் போய் எந்திரிச்சா டயர்டா இருக்கு. எங்க அன்பு இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயம், சொல்றேன், இந்த ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க, முழு ஹார்ட். முழு ஹார்ட் இயேசு எல்லாம் வருதான். இந்த ஒரு இயேசுக்காக நான் எல்லாவற்றையும் இழக்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க அவரிடத்துல அன்பு கூறுறீங்க. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்புறம் உன் முழு ஆத்துமா, ஆத்துமா கர்த்தரையே பார்க்கணும். என்ன தந்தாலும் கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? முழு பலத்தோடு நீங்க அப்படி அன்பு கூற வேண்டாம். இதைத்தான் அப்போஸ்தலர் இங்க பின்னாடி நாட்களில் இயேசு சொல்லும்போது வாசிங்க, மார்க்கு 12ஆம் அதிகாரம். மார்க்கு 12ஆம் அதிகாரம். இந்த கற்பனை நல்ல மனசுல வச்சுக்கணும். இதான் உண்மையான கற்பனை. கர்த்தர்ட்ட முழு மனசோடு அன்பு கூறுங்க. அப்படி அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்காதீங்க. அடுத்து மார்க்கு 12:31 வாசிங்க பிரதர். 12:31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், அதான் முதல் கற்பனை. ஆமென். ஆமென். முதல் கற்பனை இது. முழு இருதயத்தோடும் கர்த்தரை பார்க்க வரோம், பிரேயருக்கு வரோம். ஹாப்பி மேன், மகிழ்ச்சி. மனுஷன் சாவுக்கு தான் பயப்படுவாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லிட்டு வரேன்? பிரசங்கம் பண்ணும்போதே செத்துறணும், மகிழ்ச்சியா வருகிறேன். எனக்கு அந்த வீடு வேணும், இந்த வீடு வேணும், வரல. நான் பிரசங்கிக்கும் பொழுதே என் ஜீவன் போயிடணும். அதுதான் பெஸ்டான ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கோட்டையை பிடிக்க, அந்த கோட்டையை பிடிக்க, அவுத்தன கூடாரம் மட்டும், இவ்வளவு பெரிய கூடாரம் 50,000, அதெல்லாம் ஆசை இல்லை. நித்திய ஜீவன், ஜனங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்தணும். அப்போ ஒவ்வொரு நாளும் வீட்டில இருந்து கிளம்பி வரும்போது, ஆண்டவரை இன்னைக்கு பிரசங்கிக்கும் போதே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் சொல்லுகிறேன்? அப்போ அதான் முழு மனதோட அன்பு. அப்போ எனக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமே இங்க தேவையில்லை. அதை விட ஒரு பெரிய ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லை. ஏன் என் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்ல பாருங்க, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய், பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஏப்பா சொல்லி முடிச்சார். அன்பை எங்க கொண்டு வச்சாரு?
கத்தட்ட அன்பு கூறு. ரெண்டாவது, உன் சரீரத்தை நீ காயப்படுத்திக்க மாட்ட. காலையில் ஏஞ்சி சட்டை போடும்போது வெள்ளையா இருக்கா, அழுக்கா இருக்கா, கரெக்டாக இருக்கா, வாட்சி கட்டிட்டோமா, மோதிரம் போட்டோமா, செயினை போட்டோமா, அழகா இருக்கோமா, இத்தனை வாட்டி கண்ணாடியை பார்த்தோமா, எவ்வளோ பார்க்குறோம். இதே அன்பு மற்றவரத்தில் காட்டு. அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்ய, அவன் கண்ணீரில் இருக்கும்போது அவனுக்கு ஜெபம் பண்ண. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். ஹல்லேலூயா. கற்பனை இது பாரமாங்க? இது பாரமான கற்பனையா? இல்லை, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அதனால தான் அவர் என்ன எழுதுறாரு? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 28:47 வாசிங்க. 28:47. சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். பாத்தீங்களா? எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை தேட மாட்டோம், ஒண்ணுமே இல்லாம ஓடி வருவோம். நீ ஆசீர்வதிக்கப்பட யாரை தேடிட்டு இருக்கணும்? ஆமா, மிந்தி கொஞ்சம் போல இருக்கும், நிறைய தேடுப்போம். இப்ப ஆசீர்வாதம் வந்தவொடனே டைம் என்ன பண்ண? ஆண்டவருக்கு ரொம்ப பிஸி ஐயா, நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டேன், மூட்டை இறக்குற மாதிரி சொல்லுவோம் பாருங்க. சகலமும் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குறைவுபட ஆரம்பிக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரை தேடலைன்னா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அதுதான் பக்கத்துல உட்காரணும் சொல்றது. ஆண்டவரை தேடலைன்னா முதல்ல குறைவு வரும், ரெண்டாவது பட்டினி வரும். ரெண்டாவது என்ன வரும்? பட்டினி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், பீஃப் இருக்கும், எறா இருக்கும், நீ சாப்பிட முடியாது. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, சாப்பிட்றாதீங்க. பட்டினியும் தாகத்தோடும். தாகம், ஐயோ ஐயோ தண்ணி குடிக்க முடியலையே. கடந்த நாளில் ஒரு ஐயாட்ட பேசினா அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் ஐயா தண்ணி. தேடிரு, லிசன், தேடிருங்க. நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம் இருக்கும்போது, கஷ்டப்படும் போது வந்துட்டு அதான் ஆசீர்வதிச்சாரன்னு இருந்துடாதீங்க. அது பிடுங்கி விடுறது கொஞ்சம் நேரம் ஆகாது. அப்புறம் நிர்வாணத்தோடும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிடும் உனக்கு. எல்லாம் எழுதி வச்சிருக்காரு, எல்லாம் எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்காரு. நீ பார்த்து வாழ்ந்துக்கடா, உனக்கு ஆசீர்வாதம்னா இதை பார்த்து வாழ்ந்துக்க. நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். பார்த்தீங்களா? இப்போ அவ்வளவு நாள் உங்களை தேடி வந்தவன திரும்பி நீங்கள் என்ன பண்ணோம்? 2 பைசா வட்டிக்காக தர மாட்டீங்களா? 1 பைசா வட்டிக்காக தர மாட்டீங்களா? என் பணம் தர மாட்டீங்களா? ஒரு 100 ரூபா கொடுங்களேன், 200 ரூபா கொடுங்களேன். யார்கிட்ட தான் போவோம்? உன் வீட்டாரே உனக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட வாங்கினாங்களோ நீங்க அவங்க கிட்ட போவீங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. சரி வாசிங்க. அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும். எப்படி? உன்னை காலி பண்ணி தீரு மட்டும், உன்னை நடு ரோட்டு கொண்டு வந்து உன் சொத்துக்கள் எல்லாம் புடுங்கி இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இருப்பு நுகத்தடி பாத்துங்க, அப்படியே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம் உன் மேல் கொண்டு வந்து போடுவார்கள். அதனால தான் நான் சொல்றேன், உன் தேவன் ஆகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆமா ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்.
வாழ்க்கையை முயற்சி பண்ணுங்க. நேற்று கூட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நான் போல, ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்ட்டு. என் மன மகிழ்ச்சி தான். இதில் உட்காந்தேன், 4 மணிக்கு 3:30 உட்காந்தேன், 6 மணி வரைக்கும் இதிலே தேனை விட அதிகமாக ருசித்தேன். 6:30 மணிக்கு ஒரு சகோதரனுக்கு ஜோமனை போயிட்டு வந்து மறுபடி ஒரு ப்ரேயர் மீட்டிங். எனக்கு அது பெருசு இல்லை, அங்கே போடுற ஷால் பெருசு இல்லை, அவங்க கொடுக்குற கிஃப்ட் பெருசு இல்லை, அவங்க என்ன ஒரு நல்ல ஊழியக்காரன் சொல்கிறது பெருசு இல்லை, நான் அவர் மீது அன்பு கூறதான் பெருசு. கைத்தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீ நல்லா இருக்கும்போது என் சமூகத்தில் வந்துரு, கஷ்டப்படும் போது என்கிட்ட வராத, எனக்கு உன் மேலே பிரிய இருக்காதுன்னு சொன்னார். அதனால தான் நான் எப்போவுமே அப்பா கூட எப்போவுமே உண்மையை சொல்கிறேன். பவுல் சொல்லும்போதெல்லாம் நான் யோசிக்கலை, ஆனால் இப்போ யோசிக்கிறேன். என்னை போல இருக்க விரும்புகிறேன். எனக்கு பிள்ளைகள்னால தான் கொஞ்சமாவது சிலர்கிட்ட நான் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், இதுதான் என் பங்கு, இவர் தான், அந்த வசனம் தான். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, பிள்ளைகளுடைய மேன்மை இருக்குது. அதனால் சில காரியத்தில் விழுந்து நொடிஞ்சு யோசித்து கேட்போமா வேண்டாமா, சொல்லுவோமா சொல்ல வேண்டாமா, இதை பண்ணணும், ஐயோ அந்த ஒன்று தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அடிக்கடி நினைப்பேன், என்னை போல் இருக்க விரும்புகிறேன். கொஞ்சம் வாலிப நாட்களில் யோசித்திருந்தா நிச்சயமாக சொல்கிறேன், திருமணமே பண்ணியிருக்க மாட்டேன் என் முழு உள்ளமும். ஏன்னா இன்னைக்கு திருமணத்துக்காக யார்ட்டையா போய் சொல்ல வேண்டியிருக்குது, கேட்க வேண்டியிருக்குது, எப்போ தருவாங்கன்னு உட்காந்து எவ்வளோ ஒரு ஆனால் இப்படி திருமணம் பண்ண வேண்டி இருக்குது. இதனுடைய எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அது நினச்சி தான் நான் இப்போ அழுகுறேன். அது என் மனசுக்குள்ளே எனக்கு அதில் சந்தோஷம் தான். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு சொல்லி, அந்த பிள்ளைகள் கூட நேற்று 4-3 மணிக்கு வந்து நைட்டெல்லாம் அப்பா கால் வலி தாங்க முடியலப்பா, நைட்டெல்லாம் அழுகுறா. 5 மணி நேரம்னா ப்ராக்டிஸு, சண்டைகளா சூழியம். நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். டெய்லி ப்ராக்டிஸு, பிள்ளைகளை கொண்டு விடுறது வர்றது. நான் சொன்னேன், உமக்கு ஊழியம் செய்த ஆண்டவரே. ஜெபரையில் உட்காந்து அழுகுதாப்பா, கால் பயங்கரமாக வலிக்குது. என்னுடைய பிள்ளைகளை சும்மா வாங்கலை, சும்மா காணிக்க வாங்கலை, உழைச்சி தேவனுக்காக செய்து முழு மனதோடு வாங்குகிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா, நம்மளை கைவிட மாட்டா. ஆமென். நான் உன் கூட இருக்கேன். நான் சொன்னேன், கர்த்தர் உன் கூட இருக்காருமா, நீ கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்க. ஜெபிக்க முடியல, எழுந்து நிற்கலாம்.